अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவருக்கின்றதா? முரளி தேதி 2/8/2024। मीठे बच्चे, तुम्हारे निजी संस्कार पवित्रता के हैं। तुम रावण के संग में आकर पतित बने, अब फिर पावन दुनिया का मालिक बनना है। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சமஸ்காரம் பவித்ரதா, சொந்த சம்ஸ்கார், நம்முடைய உண்மையான சொந்தமான சம்ஸ்காரம் தூய்மை. நீங்கள் ராவணனுடைய தொடர்பில் வந்து தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் எஜமான் ஆக வேண்டும். प्रश्न, अशांति का कारण और उसका निवारण क्या है? கேள்வி, அசாந்திக்கு காரணம் மற்றும் அதற்கான தீர்வு என்ன? उत्तर, अशांति का कारण है अपवित्रता। अब भगवान बाबा से वायदा करो कि हम पवित्र दुनिया बनाएंगे, अपनी सिविल रखेंगे, क्रिमिनल नहीं बनेंगे, तो अशांत दूर हो सकती है. பாபா சொல்றாங்க, அசாந்திக்கு காரணம் அப்பவித்ரதா, தூய்மையற்ற நிலைதான் அமைதியற்ற நிலைக்கு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது பகவான் பாபாவிடம் உறுதி கொடுங்க, நான் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவேன். என்னுடைய பார்வைகள் அனைத்தையும் சிவிலாக ஆக்குவேன்.
கிரிமினலாக ஆக்கவே மாட்டேன் என்று பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும். அப்பொழுது அசாந்தி, அமைதியற்ற நிலை என்பது விலகிவிடும். தும் சாந்தி ஸ்தாபன் करने के निमित्त बने हुए बच्चे कभी अशांति नहीं फैला सकते हैं. பாபா சொல்றாங்க, நீங்க உலகத்துல அமைதியை ஸ்தாபிப்பதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்போ ஒருபோதும் நீங்க அசாந்தியை பரப்பவே முடியாது. துமே சாந்த் ரஹ்னா, மாயா கே குலாம் நஹி பன்னா ஹை. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், மாயாவிற்கு அடிமையாக ஆக வேண்டாம். அதனால பாபா மெயினா இன்னைக்கு முரளியில பவித்திரதா பத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்குமே பவித்திரதாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான மாதம். ஏன்னா ரக்ஷாபந்தன் வருது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரக்ஷாபந்தனுக்கு பாபாக்கு என்ன உறுதி கொடுக்குறோம்? தூய்மையாக இருந்து உலகத்தை தூய்மையாக ஆக்குவேன் உறுதி கொடுக்குறோம். இப்போ இந்த மாதம் முழுக்கும் நம்ம கவனம் கொடுக்கணும். பாபா சாக்கார டெய்லி முரளியில தூய்மையை பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க என்பதில் கவனம் கொடுத்து நம்மை தூய்மையாக ஆக்கணும். பாபாவுக்கு நாம ராக்கி கட்டும் பொழுது நாம பாபா முன்னாடி கம்பீரமாக பவித்திரமான ஆத்மாவாக இருந்து நம்ம உறுதி கொடுத்து சந்தோஷமா ராக்கியை நம்ம கட்டணும். அதனால பாபா இன்னைக்கு தூய்மையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மெயினா தூய்மை தான் அமைதிக்கு காரணம். தூய்மையற்ற நிலை அமைதியற்ற நிலைக்கு காரணமாக ஆகிவிடும். ओम शांति. बाबा बच्चों को समझाते हैं कि गीता के भगवान ने गीता सुनाई, एक बार सुनाकर फिर तो चले जाएंगे. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அதாவது கீதையினுடைய பகவானால் கீதை சொல்லப்பட்டது. ஆனால் அவர் ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் போயிடுறார். 5000 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் பாபா வரார், கீதையை சொல்லிட்டு போயிடுறார். अभी तुम बच्चे गीता के भगवान से वही गीता का ज्ञान सुन रहे हो और राजयोग भी सीख रहे हो. இப்போ குழந்தைகள் நாம அதே கீதையினுடைய பகவான் ஏற்கனவே சொல்லிட்டு போனார் இல்லையா, அதே கீதையினுடைய பகவான் மூலமாக மீண்டும் நாம கீதை ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் மற்றும் ராஜயோகத்தையும் கற்று கொண்டிருக்கின்றோம். वो लोग तो लिखी हुई गीता पढ़कर कंठ कर लेते हैं, फिर मनुष्यों को सुनाते रखते हैं. वो भी फिर शरीर छोड़ जाएं, दूसरे जन्म में बच्चा बने, फिर तो सुना न सकते. உலகத்துல மனிதர்கள் எழுதப்பட்ட கீதைய மனப்பாடம் செய்து அப்புறம் மனிதர்களுக்கு போய் சொல்றாங்க. ஒருவேளை அவங்களே மனப்பாடம் வாழ்நாள் முழுவதும் கீதையை படிச்சு மனப்பாடம் செய்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் கூட சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஜென்மா குழந்தையாக ஆகி திரும்ப என்ன பண்ணும்? கீதையை படிக்கணும், அப்புறமா தான் சொல்ல முடியும். நேரடியா போயிட்டு கீதை யாருக்கும் சொல்ல முடியாது. अब बाबा तुमको गीता सुनाते रखते हैं जब तक तुम राजाई प्राप्त करो. लौकिक टीचर भी पाठ पढ़ाते ही रखते हैं. இப்ப நமக்கு பாபா கீதை ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். நம்முடைய ராஜ்யத்தை அடையிற வரைக்கும் நாம கீதையை கேட்டுட்டு தான் இருப்போம். உலகத்துல சொல்லக்கூடியவங்க இருந்தா கூட அடுத்த ஜென்மா எடுத்து நேரடியா சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப படிக்கணும். அந்த கீதை ஒவ்வொரு ஜென்மாவும் படிக்கணும். ஆனா கீதையினுடைய பகவான் மூலமா நாம இப்ப கேட்கக்கூடிய கீதையின் மூலமா ராஜ்யத்தையே பிராப்தியாக அடைஞ்சிருவோம். பாபா சொல்ற லௌகிக்க டீச்சர் கூட பாருங்க பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. जब तक पाठ पूरा हो सिखाते रखते हैं. पाठ पूरा हो जाता है फिर खत की कमाई में लग जाते हैं. टीचर से पढ़े, कमाई की, बूढ़े हुए, शरीर छोड़ा, फिर दूसरा शरीर जाकर लेते हैं. எப்போ வரைக்கும் பாடத்தை முடிக்கலையோ அது வரைக்கும் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? லௌகிக்க ஸ்கூல்ல போர்ஷன் முடிக்கிற வரைக்கும், சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. பாடம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா, படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? அடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லைக்குட்பாட்ட வருமானத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டீச்சர் மூலமாக படிச்சாங்க, படித்து முடித்து சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் வயசாயிடுச்சு, சரீரத்தை விட்டுட்டாங்க. அடுத்த ஜென்மா திரும்ப இன்னொரு சரீரத்தை எடுப்பாங்க. वो लोग गीता सुनाते हैं, अब इससे प्राप्ति क्या होती है ये कोई को पता नहीं. உலகத்திலையும் பக்தி மார்க்கத்திலையும் கீதை சொல்லப்படுது.
கீதையை சொல்றனால என்ன பிராப்தி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியல. கீதா சுனாக்கர் फिर दूसरा जन्म में बच्चा बना तो सुना न सकते. கீதையை சொல்லிட்டு இன்னொரு ஜென்மா எடுத்து குழந்தையாக ஜென்மா எடுத்தாலும் நேரடியாக கீதையை கூற முடியாது. பாபா என்ன விஷயத்த சொல்றாங்க, லௌகிக படிப்பா இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தினுடைய கீதையாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்மத்திற்கானதான். அடுத்த ஜென்மா எடுத்தா திரும்ப அதே படிப்பை படிக்கணும், இல்லை கீதையை மனப்பாடம் பண்ணாதான் அடுத்து சொல்ல முடியும். जब बड़े हो बुजुर्ग बने गीता पाठी हो तो फिर सुनावे. यहाँ बाबा तो एक ही बार शांति धाम से आकर पढ़ाते हैं फिर चले जाते हैं. எப்படி பாருங்க, கீதையை படிக்கக்கூடியவங்க வயசானவங்களாயிடுறாங்க, அப்புறம் கீதையெல்லாம் படித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா ஒரே ஒரு முறை சாந்தி தாமத்திலிருந்து வந்து கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்துட்டு அவரும் மேலே போயிடுறாரு. बाबा कहते हैं तुमको राजयोग सिखाकर हम अपने घर चले जाते हैं. जिनको पढ़ाता हूँ वो फिर आकर अपनी प्रारब्ध भोगते हैं. பாபா சொல்றார், நான் யார் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து என்னுடைய வீட்டுக்கு நான் மேலே போயிடுவேன். இப்போ நான் யாருக்கு கற்றுக் கொடுத்தேனோ அவங்க தன்னுடைய பிராப்தியை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கே நமக்கு கீதையினுடைய பகவான் கீதை ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டு அவர் பரந்தாமம் சாந்திதாமம் போயிடுறார். ஆனால் உலகாய கீதையை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க திரும்ப இதே உலகத்தில் வந்து ஜென்மா எடுத்து குழந்தையாக பிறந்து அதற்கப்புறம் கீதையை படித்து திரும்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய தொழிலை செய்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார், நம்ம பிராப்தியை அடைஞ்சிடுறோம். अपनी कमाई करते हैं, नंबरवार पुरुषार्थ अनुसार धारण कर फिर चले जाते हैं. कहाँ? नई दुनिया में. பாபா சொல்றார், ராஜயோகத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் வருமானத்தை ஆத்மாவுக்கு வருமானம் செய்கிறோம், நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாக ஞானத்தை கடைபிடிக்கிறோம், அதற்கப்புறம் போயிடுறோம். எங்கே போகிறோம்? புது உலகத்துக்கே போயிடுவோம். ஏ படாய் ஹைஹி நை துனியா கேளியே. இந்த படிப்பே புது உலகத்திற்காகத்தான். मनुष्य तो ये नहीं जानते कि पुरानी दुनिया कदम हो फिर नई दुनिया होनी है. तुम जानते हो हम राजयोग सीखते ही हैं नई दुनिया के लिए. மனிதர்களுக்கு தெரியாது பழைய உலகம் அழிஞ்சு போயிடும், மீண்டும் புது உலகம் ஸ்தாபனை ஆகுங்கிறது தெரியாது. ஆனால் நாம் ஸ்தாபனை ஆகக்கூடிய புது உலகத்திற்காக பழைய உலகத்துல இருந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, நீங்க ராஜயோகத்தை படித்து கொண்டிருப்பதே புது உலகத்திற்காக. फिर न ये पुरानी दुनिया न पुराना शरीर होगा. आत्मा तो अविनाशी है. आत्माएं पवित्र बन फिर पवित्र दुनिया में आती हैं. பாபா சொல்றார், அதற்கப்புறம் நம்ம புது உலகம் போனதுக்கு அப்புறம் பழைய உலகமும் இருக்காது, பழைய சரீரமும் இருக்காது. ஆத்மா அழிவற்றது. நம் ஆத்மாக்கள் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு வந்துடுவோம். नई दुनिया थी जिसमें देवी देवताओं का राज्य था, जिसको स्वर्ग कहा जाता है. वो नई दुनिया बनाने वाला भगवान ही है. பாபா சொல்றாங்க, புது உலகம்தான், இந்த உலகம் புது உலகமாக தான் இருந்தது, அதில் தேவதா ஆத்மாக்கள் ராஜ்யம் செய்தாங்க, அதைத்தான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர் பகவான் தான். वो एक धर्म की स्थापना कराते हैं, कोई देवता द्वारा नहीं कराते हैं. देवता तो यहाँ है ही नहीं. பாபா வந்து ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனையை செய்ய வைக்கின்றார். எந்த தேவதைகள் மூலமாகவும் இந்த உலகத்தில் தர்ம ஸ்தாபனை ஏற்படலை. பாபா வந்து தான் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வைக்கிறார். தேவதைகள் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. तो जरूर कोई मनुष्य द्वारा ही ज्ञान देंगे, फिर देवता बनेंगे, फिर वही देवताएं पुनर्जन्म लेते लेते अभी ब्राह्मण बने हैं. பாபா சொல்றார், தேவதைகள் மூலமா தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியாது. இந்த உலகத்துல இப்போ பகவான் வரக்கூடிய நேரத்துல தேவதைகளும் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? மனிதர்களுக்கு தான் ஞானம் கொடுப்பாரு, அவர்களைத்தான் தேவதாவாக ஆக்குகின்றார். பிறகு இப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம ஞானத்தை கேட்டு பிராமணர்களாக ஆகிறோம். நாம தான் என்ன ஆகிறோம்? தேவதா ஆகிறோம். தேவதாவாக இருந்த நாம தான் பல பிறவிகள் எடுத்து இப்போ பிராமணர்கள் ஆகிட்டோம். ஏ ராஸ் தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ.
பகவான் தோ ஹே நிராகார் ஜோ நை துனியா ரச்தே ஹே. இந்த ரகசியம் கூட குழந்தைகளாகி நாம தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பகவான் நிராகாரமானவர், புது உலகத்தை படைக்கக்கூடியவர். अभी तो रावण राज्य तुम पूछते हो कलयुगी पतित हो या सत्ययुगी पावन हो, परंतु समझते नहीं. பாபா சொல்றாங்க, இப்போ ராவண ராஜ்யத்துல நீங்க யார்கிட்டயாவது கேக்குறீங்க, நீங்க கலியுகத்துல பதீத்தமா இருக்கக்கூடியவங்களாம், இல்ல சத்தியுகம் தூய்மையான உலகம் அப்பேற்பட்ட உலகமா என்று கேட்டா யாருமே எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. अब बाबा बच्चों को कहते हैं, हमने 5000 वर्ष पहले तुमको समझाया था, हम आते ही तुम बच्चों को आधा कल्प सुखी बनाने. இப்போ பாபா குழந்தைகளுக்கு சொல்றார், நான் 5000 வருடங்களுக்கு முதல்லையும் உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சிருந்தேன். இப்பொழுதும் நான் வந்திருக்கிறேன் உங்களை அரை கல்பத்திற்கு சுகமான ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக. फिर रावण आकर तुमको दुखी बनाता है. பாபா சுகவாசி ஆக்கிடுறார், ஆனா ராவணனால என்ன ஆயிடுறோமா, துக்கியாக ஆகிடுறோம். ஏ சுக்கு துக்குக்கா கேளுகை. இந்த உலக நாடக சக்கரமே எப்பேற்பட்டது, சுக துக்கத்திற்கான விளையாட்டு. कल्प की आयु 5000 वर्ष है, तो आधा आधा करना पड़े. रावण राज्य में सब देह अभिमान विकारी बन जाते हैं. ये बातें भी तुम अब समझते हो, आगे नहीं समझते थे. பாபா சொல்றாங்க, கல்பத்தினுடைய ஆயுட்காலமே 5000 வருடம். இதுல பாதி பாதி ஆக்க வேண்டியதா இருக்குது இல்லையா. அப்போ அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கத்திற்கான விளையாட்டு. ராவண ராஜ்யத்துல எல்லாருமே தேக அபிமானத்துல விகாரிகள் ஆகிடுறாங்க. இந்த விஷயத்த கூட இப்ப பாபா சொல்றனால நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம். பாபா சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. कलब कलब जो समझते हैं वही समझ लेते हैं, जो देवता बनने वाले नहीं वो आएंगे ही नहीं. பாபா சொல்றாங்க, கல்பா கல்பா யார் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டவர்களோ அவர்கள் தான் இப்போ புரிஞ்சுக்க முடியும். யாரு தேவதா ஆகக்கூடியவங்க அவங்க தான் ஞானத்தை கேட்பாங்க. தேவதா ஆகக்கூடியவங்க வந்துருவாங்க, வராத தேவதா ஆகாதவங்க வரமாட்டாங்க. तुम देवता धर्म की कलम लगाते हो. பாபா சொல்றார், நீங்க தேவதா தர்மத்திற்கான நாற்றுகளை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றார், கல்பா கல்பா யார் புரிஞ்சுக்க கூடியவங்களோ அவங்க தான் இப்போ புரிஞ்சுக்குவாங்க. யார் தேவதா ஆகக்கூடியவங்க கிடையாது, அவங்க வரவே மாட்டாங்க. நீங்க தேவதா தர்மத்திற்கான நாற்றுகளை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. जब वो आसुरी तमो प्रधान बन जाते हैं तो उनको दैविक जाड़ को नहीं कहेंगे. பாபா சொல்றார், யாரு தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் எப்போ அசுர குணம் உடையவர்களாக தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க, அப்போ உங்களை தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்கனோ இல்ல தேவதா அந்த மரத்தை சேர்ந்தவங்கனோ சொல்ல முடியாது. ஜாட் பி ஜப் நயா தா தோ சதோ பிரதான் தா. இந்த உலக சிருஷ்டி மரம் எப்போ புதியதாக இருந்ததோ அப்போ சதோ பிரதானமாக இருந்தது. ஹம் உஸ்கே பத்தே தேவி தேவதா தே, फिर रजो तमो में आए, पुराने पतित शूद्र हो गए. நாம அந்த மரத்தினுடைய இந்த சதோ பிரதானமான மரத்தினுடைய இலைகளாக தேவதா ஆத்மாக்களாக இருந்தோம். சதோ நிலையிலிருந்து அடுத்து ரஜோ தமோல இப்போ வந்தாச்சு. பழைய पदीतमान शूद्र निலை அடைந்துட்டோம். पुरानी दुनिया में पुरानी मनुष्य ही रहेंगे, पुराने को फिर नया बनाना पड़े. பழைய உலகத்துல பழைய மனிதர்கள் தான் இருப்பாங்க. பழைய மனிதர்களை தான் பழைய உலகத்தை தான் மீண்டும் புதியதாக ஆக்க வேண்டியதா இருக்கிறது. अब देवी देवता धर्म की प्रायलोप हो गया. बाबा भी कहते हैं, जब जब धर्म की ग्लानि होती है तो पूछा जाएगा किस धर्म की ग्लानि होती है. जरूर कहेंगे आदि सनातन देवी देवता धर्म की, जो मैंने स्थापन किया था. பாபா சொல்றார், மீண்டும் தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும். பாபா கூட சொல்றாங்க இல்லையா, எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்துல தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுது இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேட்குறோம்,
எந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்பட்டது என்று கேட்குறோம். அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம், அந்த தர்மத்தினுடைய நிந்தனை ஏற்பட்டது. அதாவது அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களே அடுத்து அதர்மத்துக்கு வந்துட்டாங்க. பாபா சொல்றார், என்னால் ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் அது. ஓ தரம் ஹி பிராயலுப் ஹோ கயா, உஸ்கே பதலே அதர்ம ஹோ கயா. அந்த தர்மமே இந்த உலகத்துல மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக எல்லாமே அதர்மமாக ஆகிவிட்டது. பாபா தர்மத்தை ஸ்தாபனை பண்றார். ஆனா அந்த தர்மம் நிறைஞ்ச தர்மம் என்ன ஆயிடுச்சு, மறைந்து அதர்மமாக ஆகிவிட்டது. जब धर्म से अधर्म की वृत्ति हो जाती है तब बाबा आते हैं. ऐसे नहीं कहें कि धर्म की वृद्धि, धर्म तो प्रायलोप हो गया, बाकी अधर्म की वृद्धि हुई. எப்போ தர்மத்தின் மூலம் தர்மம் இருந்ததோ அந்த தர்மம் ஏற்பட்டது. ஆனால் அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதர்மத்தினுடைய வளர்ச்சி தான் ஏற்பட்டது. தர்மமாக ஸ்தாபிக்கப்பட்டு அதர்மமாக வளர்ந்து விட்டது. அப்போதான் பாபா வரார். பாபா சொல்கிறாங்க, தர்மம் வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, அதர்மம் தான் வளர்ந்து விட்டது. பாக்கி அதர்ம் கி விருத்தி ஹுயி, விருத்தி தோ சப் தர்ம் கி ஹோத்தி ஹே. பாபா சொல்கிறாங்க, எத்தனை தர்மங்கள் ஸ்தாபனை ஆனாலும் கூட எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அதர்மமாக வளர்ந்து விட்டது. மற்றபடி தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க, தர்மம் வளர்ந்துட்டு இருக்கிறது. एक क्राइस्ट से कितनी क्रिश्चियन धर्म की वृद्धि होती है, बाकी देवी देवता धर्म प्रायलोप हो गया. ஒரு கிரைஸ்ட் மூலமா எவ்வளோ கிறிஸ்டியன் தர்மத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி தேவி தேவதா தர்மம் தான் இந்த உலகத்துல மறைந்து விட்டது. பாபா தர்மம்னு பகவானால எந்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டதோ ஆனா அந்த தர்மம் மறைந்து உலகத்துல அதர்மங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி மதங்கள் எல்லாமே வளர்ந்துட்டு தான் இருக்கிறது, தர்மம் தான் அதர்மமாக ஆகிவிட்டது. पतित बनने कारण आपे ही ग्लानि करते हैं, धर्म से अधर्म भी एक ही होता है, और तो सब ठीक चल रहे हैं, सब अपने अपने धर्म पर कायम रखते हैं. பாபா சொல்றார், தர்மத்தினால் அதர்மம், தர்மம் அந்த தர்மம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த ஒரு தர்மம் தான் என்ன ஆயிடுச்சு, அதர்மமாக ஆகிவிட்டது. பாபா சொல்றாங்க, மற்ற எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறது. மற்ற எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க தர்மத்தினுடைய விதிகள் படி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆதி சனாதன தேவி தேவதா பவித்திரமான ஒரு தர்மம் தான் இல்லாமல் போயிடுச்சு. பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஒரு தர்மம், அந்த ஒரு தர்மத்திற்கு எப்போ நிந்தனை ஏற்படுகிறது, அந்த ஒரு தர்மம் எப்போ இந்த உலகத்தில் மறைந்து விட்டதோ அப்பொழுதுதான் பாபா இந்த உலகத்திற்கு வரார், மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதற்கு. பாபா தான் திரும்ப திரும்ப நமக்கு புரிய வச்சிருக்கிறார். மற்றபடி தர்ம ஸ்தாபர்களால் என்ன மதங்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த மதங்கள் எல்லாமே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் தான் இன்னைக்கு அதர்ம நிலை அடைந்து விட்டது. जो आदि सनातन देवी देवता धर्म वॉइसलेस था, अब विशेष बन पड़े हैं. हमने पावन दुनिया की स्थापना की, फिर वही पतित शूद्र बन जाते हैं. ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் நிர்விகாரிகளாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது விகாரிகளாக ஆகியாச்சு. நாம தான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்தோம். மீண்டும் அவங்க தான், யாரால தூய்மையான உலகம் ஸ்தாபிக்கப்பட்டதோ அவங்களே தூய்மையற்றவராக சூத்திரர்களாக ஆகிட்டாங்க. அர்த்தாத் உஸ் தரம் கி கிளானி ஹோ ஜாத்தி ஹே. அப்படின்னாலே என்ன அர்த்தம், தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை பண்ண தூய்மையான ஆத்மாக்களே தூய்மையற்ற சூத்திரர்களாக ஆகிட்டாங்கன்னா அர்த்தம் இதுதான், தர்மத்திற்கு நிந்தனை, தர்மம் அதர்மம் ஆகிவிட்டது. अपवित्र बनते हैं तो अपनी ग्लानि कराते हैं, विकार में जाने से पतित बन जाते हैं. பாபா சொல்றார், அப்பவித்திரமாக ஆன காரணத்தினால தான் தனக்கு தானே நிந்தனைகளை ஏற்படுத்திட்டீங்க. விகார வாழ்க்கையில போனனால தூய்மையற்றவராக ஆகிட்டீங்க. அப்பனிக்கோ தேவதா कहला नहीं सकते, தன்னை தானே தேவதை என்று சொல்ல முடியாது. स्वर्ग से बदल नरक हो गया तो कोई भी पावन है नहीं.
ஸ்வர்க்கத்திற்கு பதிலாக நரகமாக ஆகிவிட்டது. இந்த உலகத்தில் யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது. தும் கித்தனி சீச்சி பதித் பன் கயே ஹோ. பாபா कहते हैं तुमको वाह वाह का फूल बनाया, फिर रावण ने तुमको कांटा बना दिया. பாபா சொல்றார், நீங்க எவ்வளோ சீச்சியா தூய்மையற்றவராக ஆகிட்டீங்க. பாபா குழந்தைகளை ஆஹா ஆகான்னு தூய்மையான மலர்களாக ஆக்கியிருந்தார். பிறகு ராவணனால என்ன ஆயிட்டோமா, முட்களாக ஆகிட்டீங்க. பாவனமான ஆத்மாக்கள் பதீதமாக ஆகிவிட்டீர்கள். अपने धर्म की ही हालत देखनी है, पुकारते भी हैं हमारी हालत आकर देखो, हम कितने पतित बने हैं, फिर हमको पावन बनाओ. தன்னுடைய தர்மத்தினுடைய நிலைமையை பாருங்கிறார் பாபா. நம்ம எப்பேற்பட்ட தேவதா தர்மத்தை சேர்ந்த தூய்மையான ஆத்மாக்களா இருந்தோம், நிலைமையை பாருங்க. அதனால தான் பகவானை கூப்பிட்டோமா, பகவானே வந்து எங்கள் நிலைமையை பாருங்கன்னு. நாங்கள் எவ்வளோ பதித்தமாக ஆகிட்டோம், எங்களை மீண்டும் தூய்மையாக ஆக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். पतित से पावन बनाने बाबा आते हैं तो फिर पावन बनना चाहिए, औरों को भी बनाना चाहिए. அப்போ பதித்தர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய பாபா வந்துட்டார். நம்ம கூப்பிட்டோம், அவரும் நம்மை தூய்மையாக ஆக்குவதற்காக வந்துட்டார்னா அப்போ நாம் தூய்மையாக ஆக வேண்டும், மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். तुम बच्चे अपने को देखते रहो कि हम सर्वगुण संपन्न बने हैं, हमारे चलन देवताओं मिसल हैं. பாபா சொல்கிற குழந்தைகள் தன்னை தானே பாருங்க, நான் சர்வகுண சம்பன்னமாக ஆகிவிட்டனா, என்னுடைய நடத்தைகள் தேவதைகளைப் போல இருக்கிறதா என்று பாருங்க. देवताओं के राज्य में तो विश्व में शांति थी, अब फिर तुमको सिखलाने आया हूँ விஸ்வ சாந்தி கைசே ஸ்தாபன் ஹோம். பாபா சொல்றார், இந்த உலகத்துல எப்போ தேவதா ஆத்மாக்கள் ராஜ்யம் செய்தாங்க அப்போ உலகம் அமைதியான உலகமா இருந்தது. பாபா இப்போ மீண்டும் கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். இந்த உலகத்துல எவ்வாறு அமைதியை ஸ்தாபனை செய்வது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். तो तुमको भी शांत में रहना पड़े, शांत होने की युक्ति बताता हूँ कि मेरे को याद करो तो तुम शांत हो, शांति धाम में चले जाएंगे. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த பாடமே என்ன, உலகத்தில் எவ்வாறு அமைதியை ஸ்தாபனை செய்வது. அப்போ குழந்தைகள் சாந்தியா இருக்கணும் இல்லையா, அமைதியாக ஆகுவதற்கான யுக்திகள் சொல்றேங்கிறார் பாபா. என்ன யுக்தி, என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, சாந்தியா இருங்க, அமைதியா இருங்க, சாந்தி தாமத்துக்கு போயிடலாம். कोई बच्चे तो शांत रहकर औरों को भी शांत में रहना सिखलाते हैं, कोई अशांत कर देते हैं, खुद अशांत रखते हैं, औरों को भी अशांत बना देते हैं. பாபா சொல்றார், ஆனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பாபா சொல்கிறது படி அமைதியாக இருக்கிறாங்க, பாபா நினைவு பண்ணுறாங்க, மற்றவர்களையும் அமைதியாக இருப்பதற்காக கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களா, அசாந்தி ஆயிடுறாங்க, தானும் அசாந்தி ஆயிட்டு அமைதியற்ற நிலைக்கு வந்துட்டு மற்றவர்களையும் அமைதியை அற்றவர்களாக ஆக்கிடுறாங்க, அமைதி இழக்க வச்சிடுறாங்க. சாந்துக்கா அர்த்தனை சமஸ்தே ஹே. பாபா சொல்றார், அப்படின்னா சாந்தி என்றால் என்ன அர்த்தம் என்று அவங்களால புரிஞ்சுக்கல. அதனால என்ன ஆயிடுறாங்களாம், பகவானே வந்து சாந்திக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் கூட சாந்தியா இல்லாம அசாந்தி ஆயிடுறாங்க. यहाँ आते हैं शांत सीखने, फिर यहाँ से जाते हैं तो अशांत हो जाते हैं, अशांत होती ही है अपवित्रता से. பாபா சொல்றார், குழந்தைகள் என்கிட்ட வர்றீங்க அமைதியை கற்றுக்கொள்வதற்காக, அப்புறம் இங்க இருந்துட்டு போயிட்டு அசாந்தி ஆயிடுறீங்க. இங்க அமைதியை கற்றுக்கொள்வதற்காக வந்துட்டு அப்புறம் போயிட்டு அசாந்தி அமைதி இழந்தவங்களாக ஆயிடுறீங்க. பாபா சொல்றார், அந்த அசாந்திக்கு காரணமே அப்பவித்திரதா தான். அப்பவித்திரதா தூய்மையற்ற நிலை என்பது வந்துருச்சுனாலே அசாந்தி தான் ஏற்படும். அப்போ அப்பவித்திரத்தானால என்ன ஏற்படுது, அசாந்தி ஆயிடுறோம். அசாந்தினால அப்பிராப்தி, அப்பிராப்தி ஆயிட்டா அதிருப்தி. ஆனால் அந்த ஆளாக எடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும், திருப்தி ஆகிடும் ஆத்மா. பவித்திரத்தா வந்துருச்சுனாலே சாந்தி கிடைச்சிரும். சாந்தியாக இருக்கும் பொழுதுதான் பாபாட்டந்து நிறைய பிராப்திகளை நாம் நரிச்சிக்க முடியும். ஸோ பிராப்திகள் வந்துடும். எப்போ பிராப்திகள் நமக்குள்ளே நிறைய ஆரம்பிச்சிடுது அப்போ வாழ்க்கையில்
திருப்தி வந்துடும். இப்போ பவித்ரதா, சாந்தி, பிராப்தி, திருப்தி. இதுக்கு முன்னாடி ஆசை தான் என்ன ஆகிடும்? அப்பவித்திரத்தா, அசாந்தி, அப்பிராப்தி, அதிருப்தி ஆகிடும். பாபா இன்னைக்கு அதான் சொல்கிறார், அப்பவித்திரத்தா வந்தனால தான் அசாந்தி ஆகிட்டீங்க. பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறோம், பாபா ஹம் ஆப்கா ஹீ ஹூம், आपसे विश्व का बादशाही लेनी है, हम पवित्र रह फिर विश्व के मालिक जरूर बनेंगे. பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணுறோம், பாபா நான் உங்களுடைய குழந்தை தான், நான் உங்களுடையவர், உங்ககிட்டேருந்து விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை நான் அடையணும், நான் தூய்மையாக இருந்து விஸ்வத்தினுடைய எஜமானனாக கண்டிப்பாக ஆயிடுவேன் பாபா அப்படின்னு என்ன பண்ணுறோமா, இங்கே பாபா கிட்ட ப்ராமிஸ்லாம் கொடுத்துருது. ஃபிர் கர் ஜாத்தே ஹே, பிறகு வீட்டுக்கு போகிறோம், என்ன ஆயிடுது? தோ மாயா தூஃபான் மேலே ஆத்தி ஹே, என்ன பண்ணுதா, மாயா நல்லா புயலில் சுத்த வச்சிடுது. யுத்தம் ஹோத்தி ஹேனா, பாபா கேட்டுக்கிறார், யுத்தம் நடக்குது தானே. फिर माया की गुलामपन पतित बनना चाहते हैं, अबलाओं पर अत्याचार वही करते हैं जो प्रतिज्ञा भी करते हैं हम पवित्र रहेंगे, फिर माया का वार होने से प्रतिज्ञा भूल जाते हैं. அப்போ மாயாவுக்கு அடிமையாகி பதீத்தமாக ஆக விரும்புகிறாங்க, தூய்மையற்றவங்களாக விரும்புகிறாங்க. பாபா சொல்கிறார், யார் ப்ராமிஸ் செய்துட்டு தூய்மையாக இருப்பேன் பாபா என்று ப்ராமிஸ் பண்ணிட்டு மாயாவுக்கு வசமாகி ப்ராமிஸை மறந்து போயிடுறாங்க, அவங்க நிறைய பெண்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் ஆகிடுறாங்க. भगवान से प्रतिज्ञा की है कि हम पवित्र बन पवित्र दुनिया का वर्षा लेंगे, हम सिविलाई रहेंगे, अपनी कुदृष्टि नहीं रखेंगे, विकार में नहीं जाएंगे, क्रिमिनल दृष्टि छोड़ देंगे, फिर भी माया रावण से हार का लेते हैं. பாபாட்ட பகவான் கிட்ட உறுதி கொடுக்குறோம். என்ன உறுதி கொடுக்குறாங்களா குழந்தைகள்? நான் தூய்மையாகி தூய்மையான உலகத்தினுடைய ஆஸ்தியை கண்டிப்பாக எடுத்துக்குவேன் பாபா, நான் சிவிலையாக தான் இருப்பேன், நல்ல திருஷ்டி தான் இருப்பேன், கெட்ட திருஷ்டியே எனக்கு வராது எப்பொழுதுமே, தூய்மையற்ற வாழ்க்கை விகார வாழ்க்கையில் போவே மாட்டேன் பாபா, கிரிமினல் பார்வை எல்லாத்தையும் விட்டுடுவேன் பாபா என்றெல்லாம் பகவான் கிட்ட உறுதி கொடுத்துட்டு அப்புறம் மாயா ராவணன் கிட்ட தோல்வி அடைஞ்சிடுறாங்க. जो निर्विकारी बनना चाहते हैं उनको तंग करते हैं, इसलिए कहा जाता है अबलाओं पर अत्याचार होते हैं. அது மட்டும் இல்லை, தான் தோல்வி அடைகிற மட்டும் கிடையாது, யார் நிர்விகாரியாக வாழ விரும்புகிறாங்க அவங்களே போய் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் சொல்லப்படுது, பெண்கள் மேலே நிறைய கொடுமைகள் ஏற்படுதுன்னு. புருஷ் தோ பல்வான் ஹோத்தே ஹே, ஸ்திரீ நிர்பல் ஹே, लड़ाई आदि में भी पुरुष जाते हैं क्योंकि बलवान हैं, स्त्री नाजुक होती हैं. ஆண்கள் பிரதர்ஸ் என்றாலே பலசாலிகளாக இருப்பாங்க, பெண்கள்னா பலகீனமானவர்கள். யுத்தத்துக்கு கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் தானே போகிறாங்க இல்லையா, ஏன்னா பலவான்கள். ஸ்திரீ பெண்கள்னாலே உடல் ரீதியாக கொஞ்சம் மென்மையானவர்கள், அவங்களுடைய கடமைகள் வேற. घर संभालती है, बच्चे पैदा कर उनका पालन करती हैं, ये भी बाबा समझाते हैं, वहाँ होता ही है एक बच्चा, सो भी विकार का नाम नहीं. இப்போ பெண்கள் அப்படின்னா வீடை பார்த்துக்குவாங்க, குழந்தைகள் ஜென்மா கொடுக்கறது, குழந்தைகளை பால்னா பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இங்கே பாபா புரிய வைக்கிறார், சத்தியுகத்தில் ஒரு குழந்தை இருந்தாலும் கூட அந்த குழந்தையினுடைய ஜென்மா கூட விகாரங்களால் ஏற்படாது. விகாரம் என்ற பெயர் அடையாளம் என்பதே கிடையாது. यहाँ तो सन्यासी भी कभी कभी कह देते हैं कि एक बच्चा जरूर होना चाहिए, क्रिमिनल वाले डक ऐसी शिक्षा देते हैं. பாபா சொன்ன கலியுகத்தில் சன்னியாசிகள் கூட என்ன பண்ணுறாங்களா, அப்பப்போ சொல்லிடுறாங்களாம், குடும்பம்னா ஒரு குழந்தையாவது இருக்கணும், ஒரு ஆண் குழந்தையாவது இருக்கணும்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கிரிமினல் பார்வை உடையவங்களாக இருந்து படிப்பினை கூட உல்டாவா தலைகளாக சொல்லி கொடுக்குறாங்க. சன்னியாசிகள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தைகள் வேணும்லாம் சொல்ல முடியாது. கலியுகத்தில் இதுவும் கூட நடக்குதுன்னு சொல்கிறார் பாபா. बाबा कहते हैं इस समय के बच्चे क्या काम के होंगे, जबकि विनाश सामने खड़ा है, सब कदम हो जाएंगे, मैं आया ही हूँ पुरानी दुनिया का विनाश करने. பாபா சொல்றார், இந்த நேரத்தில் குழந்தைகள் கூட அடுத்து எந்த காரியங்களுக்கு நமக்கு உதவ முடியாது, ஏன்னா அழிவுங்கிறது முன்னாடி இருக்கிறது, எல்லாமே அழிந்து விடும். பாபா வந்திருக்கின்றார்
பழைய உலகத்தினுடைய அழிவை ஏற்படுத்துவதற்காக ओह ये सन्यासियों की बात उन्हों तो विनाश की बात मालूम ही नहीं तुमको बेहद का बाबा समझाते हैं विनाश होना है பாபா சொல்றாரு கிரகஸ்தத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தூய்மையற்ற வாழ்க்கை அப்படிலாம் அவசியம் இல்லை. ஏன்னா உலகம் வினாசம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறது. எந்த குழந்தையும் நமக்கு பயன்பட போறவங்களே கிடையாது. மற்றபடி இன்னைக்கு கலியுகத்தினுடைய சன்னியாசிகளுடைய விஷயங்கள் தான் இது. அழிவை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதனால இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது அழிவு ஏற்பட தான் செய்யும். தும் பச்சே வாரிஸ் बन नहीं सकेंगे तुम समझते हो हमारे कुल की निशानी रहे परंतु पतित दुनिया की कोई निशानी नहीं रहेगी. பாபா சொல்கிற குழந்தைகள் அப்போ வாரிசாக ஆக முடியாது. நாம் இப்போ சங்கம் யுகத்தில் பகவானுக்கு வாரிசாகி நம்முடைய பிராப்திகளை உருவாக்குறதுக்கான நேரம் இது. இந்த நேரத்தில் எல்லைக்குட்பட்ட வாரிசுகள்லாம் தேவை கிடையாது. ஆனால் நினைக்கிறாங்களாம் சிலர், என்னுடைய குலத்தினுடைய வளர்ச்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும்ல, குலத்துக்குன்னு ஒரு ஆள், அந்த குலம் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு, இந்த உலகமே பதீத்தமாயிடுச்சு, இந்த உலகமே அடையாளம் இல்லாமல் போகிறது, பதீத்தமான உலகமே அடையாளம் இல்லாமல் போகிறது. तुम समझते हो पावन दुनिया के ते मनुष्य भी याद करते हैं क्योंकि पावन दुनिया कर होकर गए जिसको स्वर्ग कहा जाता है परंतु अब तमो प्रधान होने कारण समझ नहीं सकते. பாபா சொல்றார், நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, தூய்மையான உலகத்துல நாம இருந்தோம், அந்த மனிதர்களை தான் நாம் இப்போ நினச்சிட்டு இருக்கோம். யார் தூய்மையாக வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்கள தான் நாம் இன்னைக்கு கூட நினைவு பண்ணுறோம். ஏன்னா தூய்மையான உலகத்தில் இருந்தாங்க, அந்த உலகத்தை தான் ஸ்வர்க்கம்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ இந்த உலகம் தமோ பிரதான் ஆகிவிட்டது. அதனால யாராலும் எதையும் புரிஞ்சுக்க முடியலை. உனோக்கி திருஷ்டி கிரிமினல் ஹே இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே தரம் கி கிளானி. மனிதர்களுடைய பார்வையே இன்னைக்கு கிரிமினல் ஆகிவிட்டது. அதனால தான் சொல்லப்படுகிறது தர்மத்திற்கு நிந்தனை என்று சொல்லப்படுகிறது. आदि सनातन धर्म में ऐसी बातें होती नहीं पुकारते हैं पतित पावन आवो हम पतित दुखी हैं. பாபா சொல்றார், ஆதி சனாதன் தேவதா தர்மம் என்ற விஷயமே இன்னைக்கு உலகத்துல இல்லாம போயிடுச்சு. மற்றபடி மனிதர்கள் பகவானை கூப்பிட்டுட்டே இருக்காங்களாம், பதீத்த பாவனே வாங்க, நாங்கள் பதீத்தம் ஆயிட்டோம், துக்கி ஆயிட்டோம், எங்களை கூட்டிட்டு போங்க, தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறார், நான் உங்களை தூய்மையாக தான் ஆக்கியிருந்தேன், ஆனால் நீங்கள் மாயா ராவணனால பதீத்தமாக ஆகிவிட்டீர்கள். அவ்விர் பாவன் பனோ, இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகுங்கள். பாவன் பன்தே ஹோ ஃபிர் மாயா கி யுத்த சல்தி ஹே. பாபா சொல்றார், தூய்மையாக ஆகிட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் கூட மாயா விட மாட்டேங்குது இல்லையா, யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறது. பாபா से वर्षा लेने का पुरुषार्थ कर रहा था परंतु फिर माया काला मुख कर दिया तो वर्षा कैसे पाएंगे. பாபா आते हैं गोरा बनाने. பாபாட்டந்து ஆஸ்தி அடைகிறதுக்கான முயற்சி செய்துட்டே இருந்த குழந்தைகள் தான். ஆனாலும் மாயா என்ன பண்ணுதான், இழுத்து கொண்டு போய் முகத்தில் கரியை பூசிடுது. அவங்க எப்படி பாபாட்டந்து ஆஸ்தி எடுத்துக்க முடியும்? பாபா வந்திருக்கிறது வெண்மையாக ஆக்குறதுக்காக. ஆனால் வெண்மையாயிட்டே இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணிடுதான், மாயா கூட்டிகிட்டு போயிட்டு முகத்தில் கரியை பூசிடுது. தேவதாயே கோரேத்தே வஹி காலே பனேஹே. தேவதைகள் என்றாலே வெண்மையானவர்கள், அதாவது தூய்மையானவர்கள், பாவனமானவர்கள், அவர்கள் தான் இப்போ கருப்பாயிட்டாங்க. देवताओं को ही काले शरीर बनाते हैं क्राइस्ट बुद्धो आदि को कभी काला देखा. பாபா சொல்றார், தேவதைகளுக்கு தான் பாருங்க மூர்த்தியை உருவாக்கும் போது கருப்பான சிலைகளாக உருவாக்குறாங்க. என்னைக்காவது கிரைஸ்டுக்கு, புத்தருக்கு, இப்படி தர்ம பிதாக்களுக்கு கருப்பா சிலை உருவாக்கியிருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தேவதைகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, கருப்பாக சிலையை உருவாக்குறாங்க. ஏன்னா வெண்மையான தேவதா ஆத்மாக்கள் தான் என்ன ஆயிட்டாங்க, கருப்பாக ஆகிட்டாங்க. जो सर्व का सदगति दाता परमपिता परमात्मा सर्व का बाबा है जिसको कहते हैं परमपिता परमात्मा आकर लिबरेट करो. वो कोई काला थोड़े ही हो सकता है, वो तो सदैव गोरा एवर प्योर है. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் யாரோ, பரம்பிதா பரமாத்மா யாரோ, அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை.
அவரைத்தான் பரம்பிதா பரமாத்மா வாங்க எங்களை விடுபட வைங்க, லிபரேட் பண்ணுங்க என்று சொல்றாங்க. அப்போ அந்த பரமாத்மா கருப்பா எப்படி ஆகுவாரு? அவர் எப்பொழுதுமே எவர் பியூர், சதா தூய்மையாக இருக்கக்கூடிய தூய்மை கடல். देवताओं को महान आत्मा कहा जाता है. श्री कृष्ण को देवता हुआ, अभी तो कलयुग है, कलयुग में महान आत्मा कहाँ से आया? பாபா சொல்றார் அடுத்து, தேவதைகள் அப்படின்னாலே மகான் ஆத்மாக்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு? தேவதாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதாத்மா. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு? கலியுகமா இருக்கு. இப்ப இந்த கலியுகத்துல அந்த மகான் ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கிருந்து வர முடியும்? श्री कृष्ण तो सतयुग का फर्स्ट प्रिंस, उनमें देवी गुण थे. श्री कृष्णர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர். அவர் தெய்வீக குணங்கள் உடையவராக இருந்தாரு. அபி தோ தேவதா கோய் ஹி நஹி. பாபாஸ்ரா இந்த உலகத்துல இப்ப யாருமே தேவதைகளாக கிடையாது. साधु संत पवित्र बनते हैं, फिर भी पुनर्जन्म विकार से लेते हैं, फिर संन्यास धारण करना पड़ता है. தேவதாயன் தோ சதையு பவித்ரா ஹே. சாது சந்நியாசிகளும் தூய்மையானவர்கள்தான். ஆனாலும் கூட மறுஜன்மா தூய்மையற்ற முறையில் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க சன்னியாசம் திரும்ப ஆகுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஜென்மா என்ன பண்ணுறாங்க? சன்னியாசியாகவே ஆனாலும் கூட அவங்களுடைய ஜென்மம் குடும்பத்தில் தான் ஏற்படும், விகாரத்தால் தான் ஏற்படுது. ஆனால் தேவதைகள் அப்படி கிடையாது. தேவதைகளுடைய ஒவ்வொரு பிறவிகளும் தூய்மையான ஜென்மாவாக இருக்கும், விகாரங்கள் கிடையாது. அதனால தான் தேவதைகள் என்ன சொல்லப்படுது? பவித்திரமானவர்கள். தேவதாயத்தோ சதைவு பவித்ரஹே. தேவதைகள் எப்பொழுதுமே பவித்திரமானவர்கள். यहाँ रावण राज्य है, रावण को 10 शीश दिखाते हैं, 5 स्त्री के 5 पुरुष के. ये भी समझते हैं 5 विकार हर एक में है, देवताओं में नहीं कहेंगे ना. இது உலகம், ராவண ராஜ்யம். ராவணன் அப்படின்னா 10 தலை காட்டியிருக்கிறாங்க. 10 தலையில 5 பெண்கள் தலை போல இருக்கும், 5 தலை ஆண்கள் போல இருக்கும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், பெண்களுக்குள்ளேயும் ஆண்களுக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவதைகளை விகாரிகள் என்று சொல்ல முடியாது. ஓ தோஹைஹி சுக்குதாம். தேவதைகள் வாழக்கூடிய உலகம் சுகதாம். அங்க ராவணனே கிடையாது, அங்க ராவணன் கிடையாது. எப்போ ராவணன் இருக்கிற உலகமாதோ அந்த உலகத்தை துக்கதாம்னு சொல்றோம். मनुष्य समझते हैं देवताएं भी तो बच्चे पैदा करते हैं, वो तो भी विकारी ठहरे. उनको ये पता नहीं देवताओं को गाया जाता है सर्वगुण संपन्न संपूर्ण निर्विकारी, तब तो उनको पूजा जाता है. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? தேவதைகளுக்கும் குழந்தைகள் பிறக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களும் விகாரிகள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ஆனால் அவங்களுக்கு தெரியாது தேவதைகளுக்கு என்ன புகழ் பாடப்படுது? சம்பூர்ண நிர்விகாரிகள், விகாரமற்றவர்கள். விகாரங்கள்லாம் என்னன்னு கூட தெரியாது தேவதைகளுக்கு. அப்போ அவங்களுடைய அங்கே குழந்தையினுடைய ஜென்மா யோக சக்தியின் மூலமாக தான் கிடைக்கிறது. அது நமக்கு தெரியும், ஆனால் ஞானம் கேட்காதவங்களுக்கு தெரியாது. सन्यासियों का भी मिशन है, सिर्फ पुरुषों का संन्यास कराएं मिशन बढ़ाते हैं. பாபா फिर प्रवृत्ति मार्ग में नई मिशन बनाते हैं. பாபா சொல்றார், இன்னைக்கு சன்னியாசிகளுக்குன்னு மிஷன் வச்சிருக்கிறாங்க. அதில் ஆண்களை மட்டும் சன்னியாசம் செய்ய வச்சு மிஷனை வளர்த்துறாங்க. பாபா குடும்ப மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு, இல்லற மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கான புது மிஷனை உருவாக்கி இருக்கிறாரு. உலகத்தில் இருக்க எல்லா ஆன்மீகத்தினுடைய மிஷன் எப்படி இருக்கா? ஆண்களை சன்னியாசம் பண்ண வச்சு குடும்பத்திலேருந்து விடுபட வச்சு ஆண்களுக்கான மிஷன் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாபா இல்லற மார்க்கத்தில் இருப்பவங்களுக்கான புது மிஷன் உருவாக்கி இருக்கிறாரு. ஜோடி கோஹி பவித்ர பனாத்தே ஹே. பாபா ஸ்ரீ குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருவரையுமே பாபா தூய்மையாக ஆக்கிடுறார். फिर तुम जाकर देवता बनेंगे, तुम यहाँ सन्यासी बनने के लिए नहीं आए हो. பாபா சொல்றார், எப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேருமே தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்க, குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆகிறாங்க, அவங்க தான் தேவதாவாக ஆகிறாங்க. இங்கே நாம சன்னியாசி ஆகிறதுக்காக பாபா கிட்ட வரல, அப்புறம் எதுக்காக வந்திருக்கிறோம்? तुम तो आए हो विश्व का मालिक बने,
பாபாவே இல்லறத்தை சேர்ந்தவங்களை சந்திக்கிறது தான் வந்திருக்கிறார். சன்னியாசிகளை போய் சந்திக்கிறதுக்காக பாபாவும் வரல. பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் சன்னியாசி ஆகிறதுக்காக வரல, விஸ்வத்தினுடைய எஜமான் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஓ தோ ஃபிர் கிரகஸ்த் மே ஜனம் லேத்தே ஹே ஃபிர் நிக்கல் ஜாத்தே ஹே. உலகத்தில் சன்னியாசிகள் என்னதான் சன்னியாச மிஷனில் இருந்தாலும் கூட திரும்ப குடும்பத்தில் தான் அவங்க ஜென்மா எடுப்பாங்க, திரும்ப குடும்பத்துலேருந்து சன்னியாசி ஆகிடுவாங்க. இதே தான் அவங்களுடைய ஒவ்வொரு ஜென்மாவும் இருக்கும். துமாரே சன்ஸ்கார் ஹி பவித்ரதா. நாம் சன்னியாசியாக போய் தான் பவித்திரமாக இருக்கணும்னு கிடையாது. நம்ம ஆத்மாவனுடைய சமஸ்காரமே என்னது? தூய்மை தான். நம்முடைய ஒரிஜினாலிட்டியே, நம்முடைய உண்மையான குணம் பவித்ரதா. अपवित्र बने हो फिर पवित्र बनना. பாபா பவித்ர கிரகஸ்த ஆஷ்ரம் பனாத்தே ஹே. இப்போ நாம் அப்பவித்திரமாக ஆகிட்டோம், பிறகு மீண்டும் தூய்மையாக ஆகணும். பாபா தூய்மையான குடும்ப இல்லற ஆசிரமத்தை பாபா உருவாக்குறார். பவித்ர கிரகஸ்த ஆசிரமத்தை பாபா உருவாக்குறார். தூய்மையான உலகம் சத்தியுகம், தூய்மையற்ற உலகம் கலியுகம். यहाँ कितनी पाप आत्माएं हैं, सत्य में ये बातें होती नहीं. बाबा कहते जब जब भारत में धर्म की ग्लानि होती है, अर्थात धर्म की देवता धर्म वाले पतित बन जाते हैं, तो अपनी ग्लानि कराते हैं. பாபா சொல்றார், எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ, பாபா அதை பற்றி தெளிவாக நமக்கு இன்னைக்கு முரளியில் புரிய வச்சிருக்கிறார். அதாவது பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவதா தர்மம் என்ற ஒரு தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் எப்போ பதித்தமாகிடுறாங்க, அதைத்தான் சொல்லப்படுது தன்னுடைய தர்மத்திற்கே நிந்தனை ஏற்படுத்துறதுன்னு. பாபா சொல்கிறார், நான் உங்களை தூய்மையாக ஆக்கினேன், பிறகு நீங்கள் தூய்மையற்றவங்கள ஆகிட்டீங்க. தூய்மையற்றவங்கள ஆனதுனால எந்த வேலைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகியாச்சு. कोई काम के नहीं रहे, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிட்டோம். जब ऐसे पतित बनते हो तब फिर पावन बनाना हमको आना पड़ता है. எப்போ அந்தளவுக்கு ஒன்றும் பிரயோஜனத்துக்கே இல்லை, ஒரு பயனும் இல்லை, அந்தளவுக்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் ஆகிட்டோம், அப்போது பாபா வர வேண்டியதாக இருக்குது மீண்டும் தூய்மையாக ஆக்குவதற்காக. ये ड्रामा का चक्र है जो फिरता रखता है. हेवन में जाने के लिए फिर देवी गुण भी चाहिए. இந்த நாடகத்தினுடைய சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கக்கூடியது. ஸ்வர்கா செல்வதற்காக தெய்வீக குணங்கள் கண்டிப்பாக வேணும். क्रोध नहीं होना चाहिए, क्रोध नहीं होना चाहिए. क्रोध है वो भी जैसे असुर कहलाएंगे. बड़ी शांत चित्त अवस्था चाहिए. கோபப்படக்கூடாது. கோபம் என்றாலே யார் கோபப்படக்கூடியவங்க, அவங்கள அசுரன் என்று தான் சொல்லலாம், அசுரன் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்றார், ரொம்ப சாந்தியான உள்ளமுடைய ஸ்திதி இருக்கணும். சாந்த் சித், நம்முடைய உள்ளத்திலேயே அமைதி இருக்கணும், அந்த ஸ்திதி வேணும். क्रोध करते हैं तो कहेंगे इनमें क्रोध का भूत है. யாராவது கோபப்பட்டா என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள கோபம்ங்கிற பூதம் இருக்கிறது. जिसमें कोई भी भूत है वो देवता बन नहीं सकते. யாருக்குள்ளேயாவது ஏதாவது பூதங்கள் வச்சுட்டே இருந்தா எப்படி தேவதா ஆக முடியும்? தேவதா ஆகவே முடியாது. நர்சே நாராயண் பன் नहीं सकते. நரன்லேருந்து நாராயணனாக ஆக முடியாது. தேவதாந்தோ ஹை ஹி நிர்விகாரி. யதா ராஜா ராணி ததா பிரஜா நிர்விகாரி. தேவதைகள் என்றாலே நிர்விகாரிகள். எப்படி ராஜாராணிகள் நிர்விகாரிகளோ அதே போல பிரஜைகளும் அங்கே நிர்விகாரிகள் தான். பகவான் பாபா ही आकर संपूर्ण निर्विकारी बनाते हैं. अच्छा, பகவான் பாபா வந்துதான் சம்பூர்ணமாக முழுமையாக நிர்விகாரியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக முக்கியமான விஷயங்கள். बाबा से पवित्रता की प्रतिज्ञा की है तो अपने को माया के वास से बचाते रहना. कभी माया का गुलाम नहीं बनना. பாபாவிடம்
பவித்திரத்தா தூய்மையாக வாழ்வதற்கான பாபாவிடமிருந்து பவித்திரத்தா தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான உறுதி கொடுத்திருக்கின்றோம். ஆகையால் தன்னை மாயாவினுடைய யுத்தத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாக வேண்டாம். इस प्रतिज्ञा को भूलना नहीं है क्योंकि अब पावन दुनिया में चलना है. இந்த ப்ராமிஸை மறந்துடவும் கூடாது, ஏன்னா தூய்மையான உலகத்துக்கு நாம போகணும். ரெண்டாவது விஷயம், देवता बनने के लिए अवस्था को बहुत बहुत शांत चित बनाना है. தேவதா ஆகுவதற்காக தன்னுடைய ஸ்திதியை நிலையை மிகவும் மிகவும் சாந்தியாக ஆக்க வேண்டும். कोई भी भूत प्रवेश होने नहीं देना. எந்த பூதத்தையும் பிரவேசமாக விட்டுறக்கூடாது. தெய்வீக குண் தாரன் கர்னே ஹே. தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். வரதான் फरिश्ते स्वरूप की स्मृति द्वारा बाबा की छत्र छाया का अनुभव करने वाले विघन जीत भव. வரதானம் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய நினைவின் மூலமாக பாபாவுனுடைய குடை நிழலை அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்கள். अमृत वेले उठते ही स्मृति में लाओ कि मैं फरिश्ता हूँ. பாபா சொல்றார், அமிர்த வேளை எழுந்த உடனே நினைவுக்கு கொண்டு வாங்க, நான் फरिश्ता. ब्रह्मा बाबा को यही दिल पसंद गिफ्ट दो तो रोज अमृत वेले बाप दादा आपको अपनी बाहों में संभालेंगे. अनुभव करेंगे कि बाबा की बाहों में अतीन्द्रिय सुख में झूल रहे हैं. பிரம்மா பாபாவுக்கு உள்ளத்துக்கு பிடித்தமான கிஃப்டை கொடுங்க. பிரம்மா பாபாவுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட் அது ஃபரிஸ்தாங்கிற கிஃப்ட் தான். நாம் ஃபரிஸ்தா ஆகிறதா. இப்போ டெய்லி அமிர்த வேளையில் நான் தன்னைத்தானே அனுபவம் செய்யுங்க. நான் பாபாவுனுடைய கைகளுக்குள் கலந்துருக்கிறேன். பாபா என்னை கைக்குள்ளே வச்சுருக்கிறாரு. இதை அனுபவம் பண்ணுங்க. அதீந்திரிய சுகத்தில் ஊஞ்சல்ல ஆடிட்டே இருப்பீங்க. जो फरिश्ता स्वरूप की स्मृति में रहेंगे उनके सामने कोई परिस्थिति व विघन आएगा तो भी बाबा उनके लिए छत्र छाया बन जाएंगे. யார் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய நினைவுலேயே இருக்கிறாங்க, நான் ஃபரிஸ்தா என்ற நினைவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி என்ன குழப்பங்கள் என்ன பிரச்சனைகள் எந்த தடைகள் வந்தாலும் கூட பாபா அவங்களுக்காக குடை நிழலாக ஆகிவிடுவார். तो बाबा की छत्र छाया व प्यार का अनुभव करते विघन जीत बनो. அப்போ பாபாவுனுடைய குடை நிழல் மற்றும் அன்பை அனுபவம் செய்து கொண்டே தடைகளை வென்றவராக ஆகுங்கள். யார் ஃபரிஸ்தா ஆகக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு பாபாவே குடை நிழலாக வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு. ஸ்லோகன் ஸ்வக்க ஸ்வரூப் ஆத்மா ஸ்வஸ்திதி से परस्थिति पर सहज विजय प्राप्त कर लेते हैं. சுகஸ்வரூப ஆத்மாக்கள் என்றாலே சுயஸ்துதியின் மூலமாக பரஸ்துதிகள் வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் சகஜமாக வெற்றியை அடையக்கூடியவர்கள். சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்துதியின் மூலமாக பரஸ்துதியை குழப்பங்கள் மீது ஈஸியாக வெற்றியை அடைந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல்கள். பாபா இந்த மாதத்தில் வெற்றி ரத்தினம் ஆகுவதற்காக அன்பான புத்தி உடையவர் ஆகுங்கள் என்று அதற்கான தூண்டுதல்கள் கொடுக்குறாங்க. प्रीत बुद्धि अर्थात विजय. आपका स्लोगन भी है विनाश काले प्रीत बुद्धि विजयंती, विनाश काले विपरीत बुद्धि विनाशंती. நம்முடைய ஸ்லோகன் என்ன? விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள் வெற்றியடைவார்கள், விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்கள் தோல்வி அடைவார்கள், அழிஞ்சு போயிடுவாங்க. जब ये स्लोगन दूसरों को सुनाते हो कि विनाश काले विपरीत बुद्धि मत बनो, प्रीत बुद्धि बनो, तो अपने को भी देखो हर समय प्रीत बुद्धि रखते हैं. பாபா சொல்கிறார், எப்போ இந்த ஸ்லோகனை நம்ம மற்றவங்களுக்கு கூட சொல்கிறோம் இல்லையா, விநாச காலத்தில் பகவான் மேலே அன்பான புத்தி உடையவங்களாக இருக்கணும், விபரீத புத்தியாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். இப்போ நீங்கள் தன்னைத்தானே பாருங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு நேரத்துலையும் எனக்கு பகவான் மேலே அன்பு இருக்குதா, அன்பான புத்தி உடையவராக இருக்கிறானா அப்படின்னு தன்னைத்தானே பாருங்க. கபி விபரீத புத்தி தோ நஹி பன்தே ஹே, ஒருபோதும் விபரீத புத்தி உடையவராக ஆகலதானே என்று தன்னைத்தானே பாருங்கள்.
ஓம் சாந்தி. தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம். பாங்காகவே வாழ்ந்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம், அஷ்டசக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம். நஷ்டமோக நினைவில் இருந்து, நஷ்டமோக நினைவில் இருந்து நாளும் கடமைகள் செய்திடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார், வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார். வேதங்கள் இன்று ஆத்மா என்று, வேதங்கள் இன்று ஆத்மா என்று அனைவரும் உணர்ந்து நினைவு செய்வோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். பாண்டவ கௌரவ போரினிலே பாண்டவர்கள் நாமே வெல்கின்றோம், பாண்டவ கௌரவ போரினிலே பாண்டவர்கள் நாமே வெல்கின்றோம். மாண்டவர் கௌரவர் மாயையின் குழந்தை, மாண்டவர் கௌரவர் மாயையின் குழந்தை, தீய குணங்களில் வீழ்ந்தனரே. தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிந்தனை சக்தி தெளிவு பெற சீரிய நெறியில் வாழ்ந்திடுவோம், சிந்தனை சக்தி தெளிவு பெற சீரிய நெறியில் வாழ்ந்திடுவோம். பந்தங்கள் நீக்கி பாவங்கள் கழிய, பந்தங்கள் நீக்கி பாவங்கள் கழிய பரம்பொருள் சிவனை நினைப்போமே. தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபா